ஸோ ரன் பண்ணவே பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்டர் செகண்ட்ஸ்ன்னு இருக்கா. ஸோ அந்த இடத்துல நம்ம செகண்ட்ஸ் கொடுப்போமா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஸ்பெரி பையில் வந்து எல்இடி வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கா. கேஸ் ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பைத்தனை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கும் ஸோ அந்த வீடியோ பார்த்தா ஓரளவுக்கு அந்த ஐடியா வந்து கிடச்சிருக்கும். அண்டு நம்ம அதை வீடியோவாக கண்டினியூ பண்ணி இப்போ வந்து பைத்தானில் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி பிளிங்க் பண்ணியிருப்பேனா பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த எல்இடி பிளிங்க் வந்து நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரி பை அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பிக்கோ. அந்த மாடல் பேர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கோ. அண்ட் இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 300 சம்திங் தான் வரும். ஸோ நீங்கள் ராஸ்பெரி பை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, பைத்தான் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ராஸ்பெரி பை பிக்கோ வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலை பண்ணி பார்த்தா தான் எதாக இருந்தாலும் புரியும். ஸோ நம்ம இந்த பிக்கோ வந்து வாங்கிக்கோங்க. காஸ்ட்டும் வந்து கம்மி தான். உங்கள்கிட்ட மற்ற போர்டு ராஸ்பெரி பை 8, 4 அந்த மாதிரி பெரிய போர்ட்ஸ்லாம் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். அண்ட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லி 8000 கிட்ட வந்து போகும். ஸோ 8000 போட்டு நம்ம வந்து வாங்கணுமா. ஸோ நம்ம இந்த பிக்கோவே நமக்கு வந்து போதுமானது தான். ஸோ ஓகே, இப்போ இந்த பிக்கோவுக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுக்கான சாஃப்ட்வேர்ஸ்லாம் 1-2 தேவைப்படும். தோனி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம அடினோவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடினோ ஐடி அதை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுக்கும் இந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ அந்த ப்ரோக்ராம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு காமிக்கிறேன். ஸோ காய்ஸ் எப்பயும் போல் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரௌசரில் போயிட்டு THONNYன்னு சர்ச் பண்ணுங்கள். தோனி பைத்தான் ஐடி ஃபார் பிகினர் இருக்கா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் வெர்ஷன் அதோட வெர்ஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ விண்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா விண்டோஸ், மேக் வச்சுருந்தீங்கன்னா மேக், லினக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா லினக்ஸ். ஸோ உங்களுக்கு எது வச்சுருக்கீங்களோ அந்த சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து எப்போ போல் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து முடிச்சிருங்க. ஸோ சிம்பிள். ஸோ இவ்வளோ தான். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்மளோட இந்த சாஃப்ட்வேர். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கேன். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் நீங்கள் தோனி அப்படிங்கிற இந்த ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா தான் நான் சொன்ன மாதிரி ப்ரோக்ராம் வந்து பண்ணணும். ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களோட நம்மளோட ராஸ்பெரி பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிஸ்டமோட கனெக்ட் பண்ணணும். நார்மல் நீங்கள் மொபைல் சார்ஜருக்கான கேபிள் இருக்கும் பார்த்தீங்களா, யூஎஸ்பி, அதை எடுத்து ஜஸ்ட் இன்செர்ட் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான எல்இடி பிளிங்க் எதுவுமே வந்து இருக்காது. போர்டு ஆன் ஆச்சா ஆகலைன்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் ராஸ்பெரி பை வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட வேலை முடிஞ்சு. அண்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில போர்டில் சால்ட்ரிங் பண்ணி வராது. நீங்கள் மேனுவலாக வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு ப்ரெட் போர்டும் வந்து தேவைப்படும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் போர்டு மேக்ஸிமம் தேவைப்படாது. ஏன்னா நான் இதில் இருக்கிற ஒரு எல்இடி தான் நான் வந்து பிளிங்க் பண்ணி வந்து காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் இருக்கிற எல்இடி வந்து பிளிங்க் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பட்டன் கீழே அந்த பூட் பட்டன் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு பட்டன் ஒரு எல்இடி இருக்கும். ஸோ அதுதான் பிளிங்க் பண்ண போகிறோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இம்போர்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம அந்த பின்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கமாண்ட் டிஃபால்ட் கமாண்டை நான் வச்சுட்டு எல்லா ப்ரோக்ராமுக்குமே இது வந்து போட்டுருங்க. அண்ட் அடுத்ததாக நம்ம எல்இடி பிளிங்க் பண்ண வைக்க போகிறோம் இல்லையா. ஸோ அந்த பின்னை வந்து செட் பண்ணிடலாம். எல்இடி ஈக்குவல் டு பின் 25 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்இடிக்கான டிஃபால்ட்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே போட்டுக்கலாம். 25 பின் டாட் அவுட். ஸோ நம்ம ஆர்டினோவில் வந்து எப்படி செட் பண்ணுவோம், ஒரு அவுட்புட் பின்னா எல்இடி ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு அந்த பின் நம்பர் டிஜிட்டல் பின் 2னா 2, அவுட்புட்னு வந்து போடுவோம். ஸோ சேம் தான் எல்இடி ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு பின்னை வந்து நீங்கள் வெளியே போட்டு ப்ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின் நம்பர் அதுக்கப்புறம் அந்த இன்புட் அவுட்புட்டாங்கிறத செட் பண்ணணும். ஸோ இங்கே பின்னு போடணும். ஸோ பின் டாட் அவுட்னு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் while true எல்இடி டாட் ஹை. ஸோ ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், சிம்பிளாக இருக்கா. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணலாம். இப்போ இந்த எல்இடி வந்து பார்த்திங்கன்னா எரியும். வேர் டு சேவ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றது கேட்குது. நம்ம டு கம்ப்யூட்டர்னே கொடுத்துக்கலாம். கம்ப்யூட்டரில் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கலாம். நேம் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி
எல்இடி பிளிங்க் சேவ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஸ்பெரி பையில் வந்து எல்இடி வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ க்ரீன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கா. ஸோ ஜஸ்ட் இவ்வளோ தான் சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா. ப்ரோக்ராம் வந்து 3 லைன் தான். நம்ம எல்இடி வந்து ஈஸியாக வந்து பிளிங்க் பண்ணியாச்சு. அண்ட் இந்த எல்இடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேடாக பிளிங்க், அதாவது ஸ்டாப் 2 செகண்ட்ஸ்க்கு ஆன் ஆகணும், 2 செகண்ட்ஸ் ஸ்டாப் ஆகணும். ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிலே ஃபங்க்ஷன். ஸோ நம்ம எப்பயுமே அடினோட டிலே யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, டிலே 1 செகண்ட், டிலே 3 செகண்ட். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணணும் டைம் ஃப்ரம் டைம் இம்போர்ட் ஸ்லீப். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்லீப் ஒரு 2 செகண்ட் கொடுக்கலாமா, 2 செகண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபர் ஆகும். அடினோட வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்ட்னா 1000 கொடுப்போம், 2 செகண்ட்னா 2000 கொடுப்போம். இந்த இடத்துல அப்படி தேவையில்லை. செகண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்தாலே போதும். 1 செகண்ட்னா 1, 2 செகண்ட்னா 2 கொடுத்தா போதும். ஸ்லீப் மறுபடியும் எல்இடி டாட் லோ. லோ வந்து எத்தனை செகண்டுக்கு, மறுபடியும் ஒரு 2 செகண்ட் ஸ்லீப்பில் போடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கண்டினியூஸாக வந்து லூப் ஆகிக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா 2 செகண்ட் ஆன் ஆகுது. அடுத்த 2 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகுது. சூப்பரில் ஜஸ்ட் இது இவ்வளோ தான். உங்களுக்கு சின்ன சின்ன லைன்ஸ் ஆட் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும் ஈஸியாக. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்இடி பிளிங்கில் இவ்வளோ தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இன்னும் நிறையாவே வந்து இருக்குது. இப்போது நம்ம ஒரு கமாண்டு கொடுத்து அந்த கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த எல்இடி, இப்போ நம்ம வந்து 2ன்னு கொடுத்தோம்னா எல்இடி வந்து 2 செகண்ட்ஸ் பிளிங்க் ஆகும். இப்போ நம்ம 3ன்னு கொடுத்தோம்னா எல்இடி வந்து 3 செகண்ட்ஸ் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேல்யூ வந்து நம்ம வந்து கெட் பண்ணணும் யூசர்கிட்டருந்து. ஸோ வேல்யூ கொடுத்துக்கிறேன். வேல்யூ ஈக்குவல் டு இன்புட் என்டர் செகண்ட். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்ட் அப்படின்னா இன்டிஜர். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜராக தான் இருக்கணும். அதை தவிர்த்து வேறு எதாவது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எரர் வந்து வரும். ஸோ ஸ்ட்ரிங் அந்த மாதிரினா பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ் தான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எரர் வந்து காமிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்புட். ஸோ நம்ம இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, ஒரு இன்புட் கெட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்புட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம். அண்டு என்டர் த செகண்ட். ஸோ நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக சும்மா என்டர் செக்ஷன் அப்படின்னு மென்ஷன் ஆகிற மாதிரி நான் வந்து டைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூப் சிஸ்டத்தில் வந்து போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் ப்ரோக்ராம் தான். ஸோ கைஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதியாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ்னு கொடுத்துருப்போம். அதுக்கு பதிலாக நான் வந்து பார்த்திங்கன்னா வேல் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்கேன். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட், நம்ம கொடுக்குற இன்புட் இப்போ 2 செகண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த 2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிட்டு இந்த இடத்துல 2ங்கிறத வந்து வச்சிரும். அப்போ எல்இடி வந்து 2 செகண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி பிளிங்க் ஆகும். இப்போ நம்ம இந்த இடத்துல 3 கொடுத்தோம் அப்படின்னா 3ங்கிறது போய் இந்த வேல்யூக்குள்ளே ஸ்டோர் ஆகிரும். அதுக்கப்புறம் அந்த 3ங்கிறது வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிட்டு நம்ம 3 செகண்ட்ஸ்க்கு எல்இடி வந்து பிளிங்க் ஆகி வந்து ஆஃப் ஆகும். ஸோ இதான் நம்மளோட இப்போதைக்கு போட்டிருக்க ப்ரோக்ராம். ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணதே பார்த்திங்கன்னா கீழே வந்து என்டர் செகண்ட்ஸ்ன்னு இருக்கா. ஸோ அந்த இடத்துல நம்ம செகண்ட்ஸ் கொடுப்போமா, எவ்வளோ கொடுப்போம், ஒரு 1 செகண்ட் கொடுப்போம். பார்த்திங்கன்னா தெரியும் 1 செகண்ட் ஒரு வாட்டி பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகுது. இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அகைன் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ அது ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லுது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போட்டிங்கனாலே போதும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்டர் செகண்ட் அகைன் கேட்குது. நான் இப்போ ஒரு 5 செகண்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக உட்காதுல. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்புட் கொடுக்குறது மூலிமா நம்மளோட எல்இடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது எல்இடி பிளிங்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா. அடுத்து நம்ம ஃபாரில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் போடலாமா, ஒரு ரேஞ்ச் செட் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து எல்இடி பிளிங்க் ஆகிற மாதிரி. ஸோ எந்த நம்பருக்குள்ளே ஸ்டார்ட்டாக எந்த நம்பருக்குள்ளே தான் பிளிங்க் ஆகணும். இப்போ 2 செகண்ட்ஸ்லேருந்து
நமக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா நம்ம 2 6 வந்து கொடுத்துக்கலாம். ஏன் 6 கொடுக்குறேன், 5க்கு பதிலாக 6 கொடுக்குறேன்னா, நீங்கள் 5 கொடுத்தீங்க அப்படின்னா 4 வரைக்கும் தான் வரும், 5 வராது. நமக்கு 5 வேணும் அப்படின்னா 6 வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னா 5 வந்து வரும். ஏன்னா கடைசியில் இருக்கிற ஒரு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -1 ஆயிரும். ஸோ n-1 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்இடி ஸ்லீப்பில் போயிட்டு எல்இடிங்கிற இந்த இதை வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே கொடுத்த பார்த்தீங்களா, இங்கே ஒரு ரேஞ்சு, இந்த இடத்துல ஒரு வேல்யூ கொடுத்துருப்பீங்களா, அதை இங்கே கொடுத்துக்கோங்க. அடுத்து எல்இடி டாட் லோ. ஸோ அகெயின் ஸ்லீப் எல்இடி. அண்ட் இப்போ இந்த கமாண்ட் நமக்கு தேவைப்படாது. ஸோ இன்புட் நம்ம கெட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணலாமா? ஸோ சேம் ப்ராப்ளம். ஸோ என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு அடுத்த வாட்டி அதை சால்வ் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ரிமூவ் பண்ணி போட முடியாதுல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எரர் காமிக்குது. ஸோ என்ன எரர்னு பார்த்துக்கலாமா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி கொடுத்துருக்கோம், இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்இடி கொடுத்துருக்கோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகுதுல, அதனால் இந்த எல்லை மட்டும் நான் கேப்ஸாக மாற்றிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரன் ஆகுதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு 2 செகண்ட்ஸ், அடுத்து ஒரு 3 செகண்ட்ஸ் ரன் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா எல்இடி 4 செகண்ட்ஸ் ரன் ஆகும். அடுத்து 5 செகண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும் எல்இடி பிளிங்க் ஆகிறதுல. ஸோ இதான் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம பிரிண்ட் ஆகும்னா 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம 6 கொடுத்துருக்கனால 2 3 4 5 வந்து பிரிண்ட் ஆகும். அண்ட் நமக்கு ஃபஸ்ட்டு வாட்டி எல்இடி பிளிங்க் ஆகும்போது 2 செகண்ட்ஸ் பிளிங்க் ஆகும். அடுத்த லூப் மறுபடியும் போயிட்டு பிரிண்ட் ஆகும்போது 3 செகண்ட்ஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்த லூப் போயிட்டு வரும்போது 4 செகண்ட்ஸ் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம எத்தனை ரேஞ்ச் வேல்யூ எத்தனையிலிருந்து எத்தனைக்குள்ளே செட் பண்ணியிருக்கிறோமோ அந்த ஒவ்வொரு செகண்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே பிரிண்ட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ இப்போ நம்ம அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி வந்து காமிக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். ஃபார் லூப்பு கீழே வந்து பிரிண்ட் செகண்ட்ஸ் எல்இடி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 செகண்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கா, செகண்ட்ஸ் 2 செகண்ட் ஆன்லைட் ஆஃப் ஆகும். அடுத்து 3 அண்ட் 3 செகண்ட்ஸ் முடிச்சு அடுத்து 4 வரும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏன் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஞ்ச் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 6 வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம்னா அது வாட்டுக்கு பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், நமக்கு எல்இடிக்கு வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுவே நீங்கள் ரேஞ்சு கொடுக்காம விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரேஞ்ச் இல்லாமலே பண்ணலாம். பட் ரேஞ்ச் இல்லாமல் பண்ணோம்னா ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு சரம் மாதிரி அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் வந்து போயிடும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணி பண்ணணும். அப்படின்னா ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு வேல்யூ தூக்கி அங்கே போட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு ஆல்ரெடி டிஃபைன் ரேஞ்சுனால் இதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி பைத்தானில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் இருக்குது. நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பெரிய பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறது பதிலாக சின்னதாக்கி நம்ம பண்ணிவிட்டு வந்து போயிடலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்இடி பிளிங்க் வந்து சும்மா பிளிங்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுலேயே எவ்வளோ பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் மற்ற ப்ரோக்ராம்ஸ்க்கும், ஸோ எல்லா ப்ரோக்ராமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். நம்ம வந்து படிக்கிறத பொறுத்து தான் வந்து இருக்குது. அண்ட் ஓகே, இப்போ இந்த எல்இடி பிளிங்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கும் இருக்குது. நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக டெலகிராம்லேயே நீங்கள் வந்து எங்களோட சேட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், அடுத்த ஒரு வீடியோ வந்து மீண்டும் சந்திப்போம். அண்ட் இதே போல் உங்களுக்கு வேறு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.